பில்டர்ஸ்னா சும்மாவா? கடவுள் ஆசீர்வாதத்துல அவர் நல்லா இருக்கணும். கண்டிப்பா. நல்ல மனுஷன்யா. ஆமா. கோயிலுக்குன்னு கேட்டதுக்கு உடனடியா 2 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி. என்ன சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் 150 பில்டிங் வச்சிருக்காரு. கோடி கணக்குல சொத்து இருக்கு. இதெல்லாம் அசால்ட்டா கொடுப்பாரு. நீங்க எதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வருது. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. அது நமக்கு ஃபேவரா வரணும் தானே? பிஸ்னஸில் கடவுளை வச்சுக்கலாம், ஆனால் கடவுள்கிட்ட பிஸ்னஸ் வச்சுக்கூடாது. ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தேன். நமக்கு சொந்தமான சொத்து நம்மளை விட்டு எங்கேயும் போகிறதில்ல. நம்ம சொத்து தான் இருந்தாலும் சொந்த தம்பி உட்கார்ந்து அடம் பிடிச்சி தரமாட்டேன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கான். கஷ்டப்படுறவன் கடவுளுக்கு காசு கொடுக்குறான்னா கஷ்டம் தீரன்னு அர்த்தம். பெரும்பணக்காரன் சாமிக்கு காசு கொடுக்குறான்னா பாவம் தீரன்னு அர்த்தம். ஒன்று பண்ண பாவத்துக்கு பரிகாரமா கோயிலுக்கு காசு கொடுத்துருக்கணும், இல்லை பண்ண போகிற பாவத்துக்கு அட்வான்ஸாக தந்திருக்கணும். மார்னிங் சார். சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்னாச்சு சார்? சொல்கிறோமா? என்னாச்சு சார்? சொல்கிறோமா? சொல்லிட்டு போங்க சார். சார் என்னையா? கோர்ட்டில் நமக்கு ஃபேவராக தீர்ப்பு வந்திருக்கு சார். அவர் பெட்டிஷன் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இடம் உங்களுக்கு தான் சார். கேஸ்ல ஜெயிச்சிருவேன், உன்னை கொடியேஸ்வரி ஆக்கிடுவேன். சொத்து மொத்தம் உங்க அண்ணனுக்கு தான் கோர்ட்டே சொல்லிடுச்சு. என்ன பிச்சைக்காரி ஆகிட்டேயா? நீலாம் ஆம்பளையா? வெளியே போட. நீயா போறியா இல்ல போலீஸை விட்டு தூக்கி போடவா? இப்படி திடீர்னு போ சொன்னா குடும்பத்தோட நான் எங்க போறது? உனக்கு நான் பாவம் பார்த்ததும் போதும், நீ எனக்கு துரோகம் செஞ்சதும் போதும். வெளியே போடா. இடிச்சு தள்ள சொல்லுங்க. விட்டு போவாதிரி, நீயும் போயிட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? அண்ணா நான் மன்னிச்சிருந்தேன். டேய், பாவம்னு பார்த்து வீடு கொடுத்தா என் மேலே கேஸ் போடுறியா? என் மூஞ்சிலேயே முடிக்காது. போடா. என் நிலைமையை புரிஞ்சுக்க. இருக்க இடம் இல்லை, சாப்பிட வழி இல்லை. என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டேன். நான் எங்க போய் நிற்பேன் சொல்லு? என்னை மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன். உன் காலில் வேணா வந்து கேட்குறேன். ஆனால் எனக்கு ஏதாவது வேலை போட்டு எந்திரா. கடைசியா உன்னை நம்பி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த வீட்டை இடிச்சு ஃப்ளாட் கட்ட போறேன். ஃப்ளாட் முடிகிற வரைக்கும் நீ சூப்பர்வைஸ் பண்ணிக்கோ. சம்பளம் போட்டு தரேன். 6 மாசத்துக்குள்ள வேற வேலை தேடி ஓடி போயிடு. சீக்கிரம்
இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இங்க செயின் வாட்சி மோதிரம்னு ஒரு நகை கடையே இருக்கு. இன்னைக்கு விரும்பத்திராசனா கண்டினியூ பண்ண போறோம். எல்லாரும் கைய மேல தூக்கி டீப் பிரீத் எடுங்க. அப்படியே லெஃப்ட் பெண்ட் பண்ணுங்க. தாம் சரி ஜோன தாம் சரி ஜோன தாம் சரி ஜோன தாம் தாம் சரி ஜோன தாம் சரி ஜோன தாம் சரி ஜோன தொந்தரவு தங்கத்ததீம் தக்கத்ததீம் தங்கத்ததீம் தத தித்தக்கஜும் தொந்தரவு தங்கத்ததீம் தக்கத்ததீம் தங்கத்ததீம். ஏய் யாரா நீ? இறங்கடா கீழ. இறங்கடா. எல்லாரும் பாக்குறாங்கம்மா. ஓடு ஓடு இந்த ஓடு. ஐயோ அருணா கூட காணோம். ஐயோ எங்க காணோம்? பிடிங்க அவன. ஏய் நின்றா ஓடாதடா. அப்ப நீங்க தொடாதீங்கடா. ஏய் நீ மாட்னா சத்தடா. நீங்க தொர்த்தியே சாவ போறீங்கடா. இந்த பணம் விடாம தொர்த்துறாங்க. ஏய் மொட்டை. பாத்து வர மாட்டேன். ஏய் ஓடாதடா. டேய் மொட்டை அறிவில்ல உனக்கு? சாரி தலைவா. சாரி கட்டல விட மாட்டேன்டா. ஓட்ட விட சொன்னா. இல்லடா. ஐயோ ஹரியோ. It's a very critical thing to explain. ஆக்சிடென்ட் ஆன இம்பாக்ட்ல இன்ட்ராசெரிபிரல் டேமேஜ் மாதிரி இருக்கு. அவர் பாடியில பிசிக்கல் ஃபங்க்ஷனிங் இல்ல. அப்போ கோமாவா டாக்டர்? எக்ஸாக்ட்டா கோமான்னு சொல்ல முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா கோமால உயிர் மட்டும் தான் இருக்கும். எந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. பட் திஸ் கேஸ் இஸ் டிஃபரண்ட். அவரோட ஸ்கேன் அண்ட் அதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது we suspect stupor. ஸ்டூப்பரா? ஸ்டூப்பர் ஒரு பிரெயின் ரிலேட்டட் டிசீஸ் தான். இதுல பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா வெளியில தெரியாது. எந்த பார்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு டீப் ஸ்டடி பண்ண தான் தெரியும். ஸோ ஆர்டீரியல் பிளட் கேஸ் டெஸ்ட், இமேஜிங் அண்ட் சிடிஎஸ் மூலமா இதை டிடெக்ட் பண்ணி எலக்ட்ரோ கான்வர்சிவ் தெரப்பி கொடுக்கணும். சார், நானும் நர்சிங் படிச்சு நர்ஸா சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்க சொல்றதெல்லாம் புதுசாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு சார். பயப்பட வேண்டாம், என் கூட கொஞ்சம் வாங்க. ஆக்சுவலி இட் வேரிஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். லுக், இவங்க எல்லாருமே ஸ்டூப்பர் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அப்நார்மல் பிரீதிங் லெவல், யூனிக் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் லுக்கிங் பொசிஷன்ல ரொம்ப நேரம் இருப்பாங்க. இப்போ இந்த பேஷண்ட்டை பாருங்களேன். See here. என்ன சார் பண்றீங்க? நார்மலா இருக்கிறவங்களால இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல 5 செகண்ட் கூட இருக்க முடியாது. பட் இவங்களால இந்த மாதிரி அப்நார்மல் பொசிஷன்ல லாங் டைம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பாவம் சார், வலிக்க போகுது. இவங்களுக்கு வலி தெரியாது, அதான் ஸ்டூப்பர். சில பேர் இந்த மாதிரி படுத்துட்டே இருப்பாங்க, எந்த ரியாக்ஷனும் இருக்காது. அவங்களோட ஹார்ட் ரேட், ஆக்சிகேஸ் சேச்சுரேஷன், பிபி அண்ட் பிரெயின் இன்ஃபர்மேஷன், நியூரோ டிரான்ஸ்மிஷன், இது எல்லாத்தையும் இந்த டிஜிட்டல் டயக்னோசர் வச்சு தான் அப்சர்வ் பண்றோம். இது 30ல இருக்கும்போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அண்ட் 80க்கு போகும்போது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. when it reaches 100, அவங்க அறியாமலே அவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கன் ஆக்டிவேட் ஆகும். it depends. அசோக்கும் இப்போ டிஜிட்டல் அப்சர்வேஷனில் தான் இருக்காரு. இந்த மீட்டரில் எந்த ரேஞ்ச் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்.
And Ashok is in special case akinetic mutism. As we know, he can't be physically active. And most surprisingly, our pulse and BP levels reduce agala. So he is internally hyper emotional. என்ன சார் சொல்றீங்க? Yes. But சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். In fact, நம்ம பேசுறது கூட அவருக்கு கேட்கும். இப்போ பேசுறது அவருக்கு கேட்குமா டாக்டர்? கண்டிப்பா கேட்கும். Let me show one thing. இந்த மாதிரி கேசஸ்ல பிசிக்கலா ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஒரு fraction of second ஹைப்பர் ஆக்டிவ் ஆவாங்க and back to stupor போயிடுவாங்க. இப்போ பாருங்க. See, பிசிக்கலா கொடுத்த பிரஷர்னால ஒரு செகண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிட்டாரு. பட் அன்லக்கிலி அந்த அக்ரெஷன் சஸ்டெயின் ஆகல. ஸோ கூடுமான வரைக்கும் அவரோட எமோஷன் ரெடியூஸ் ஆகிற மாதிரி சந்தோஷமான விஷயங்களையும் ஞாபகப்படுத்துங்க. அவர் இன்டர்னலா நார்மலாகி கோஆப்ரேட் பண்ணாதான் எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். டாக்டர், எஸ், எப்போ சரியா வர? எக்ஸாக்ட் ரெக்கவரி டேட் சொல்ல முடியாது. அது கடவுள் கையில தான் இருக்கு. நீங்க நர்ஸுங்கிறதுனால இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய செலவாகும்ல? Obviously ஆகும். ICU observationக்கு ஒரு நாளைக்கு 25,000 ஆகும். And then stupor treatment, EC therapy, medicine, specialist இதுக்கெல்லாம் எப்படி ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும். 10 லட்சமா? அவ்வளோ காசுலாம் எங்களால முடியாது டாக்டர். அசோக் என்ன பண்றாரு? Basically he is a civil engineer. Civil engineer தானே? அப்புறம் என்ன? You can go for loan. EO போய் மீட் பண்ணுங்க. அவர் உங்களை கைட் பண்ணுவாரு. ஓகே? சார். என்னென்னமோ சொல்றாங்க. என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப பயமா இருக்குங்க. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே இல்லைங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு சொன்னாங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்களை என்னால இப்படி பார்க்க முடியலங்க. நான் சின்னதா மூட் அவுட் ஆனா கூட உங்களால தாங்க முடியாது. என்ன எப்படியாவது கொஞ்சம் பேசி சிரிக்க வச்சிருவீங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடி அழுது துடிக்கிறேன். அமைதியா படுத்திருக்கீங்களேங்க. இவங்க தான் உலகம்னு சொல்லுவீங்களா மாப்பிள்ள? இப்ப இந்த உலகத்தை விட்டு வேற எங்க போய் மாப்பிள்ள வாழ போறீங்க? நீங்க இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்கு மாப்பிள்ள. வந்துருங்க மாப்பிள்ள. ஐயோ, நான் ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன். டாக்டர் உங்களை சந்தோஷமா வச்சுக்க சொல்லியிருக்காரு. நான் அழலைங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் சரியாயிடும். நானு, நீங்க, குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அந்த நாளை நினைச்சு பாருங்க. நினைச்சு பாருங்க.